வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுவரைக்கும் நம்ம என்னென்ன எழுத்துக்கள்லாம் பார்த்தோம்? ABCDEFGHIJKLMNOPQRSTUV அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன எழுத்து பார்க்க போறோம்? வெரி குட். W W. ஸோ இந்த Wல நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னா வின் WIN வின் அப்படி சொல்லலாம். வெற்றி பெறுறதுக்கு. நம்ம வீட்ல ஜன்னல்ங்க இருக்கும் இல்லையா? ஜன்னலுக்கு என்ன சொல்லுவோம்? விண்டோ விண்டோ WINDOW. ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தைகளே நீங்கள் விளையாண்டு பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த இந்த DOW இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் தூக்கிட்டு போய் அந்த கடைசியில் போட்டிங்கன்னா டவுன் கீழே அந்த மாதிரி ஆகும். அப்புறம் ஐஎன் வெறும் ஐஎன் மாத்திரம் எடுத்திங்கன்னா உள்ளே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய வார்த்தைகள் எல்லாம் இதில் பிரித்து பிரித்து விளையாண்டு பார்க்கலாம் இந்த வார்த்தைகள். அது மூலமாக நீங்கள் நல்லா வார்த்தைகள் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் எழுதுங்க கமெண்ட்டில். இதுக்கு முன்னாடி படித்த வார்த்தைகளோ இல்லை இன்றைக்கு படிக்கிற எழுத்துக்களில் இருக்கிற வார்த்தைகளோ நீங்கள் எழுதலாம். இந்த டபிள்யூவில் நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் மிக முக்கியமானதெல்லாம் இருக்குது. ஸோ அதாவது இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா வாட் வாட் WHAT அது வாட் ஆரம்பிக்கும். வேர் இது எங்கே இது எங்கேனா வேர் இது எங்கே அப்படின்றதுக்கும் WHல தான் துவங்கும். இதுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே WH கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இதுக்கு என்ன சொல்லுவோம்? இதில் ஆண்கள் அவங்களுடைய பணம், பேங்க் கார்டு இதெல்லாம் வைக்க முடியும், ரூபாய் நோட்டுகள்லாம். இதுக்கு பேர் வாலெட் வாலெட் WALLET வாலெட். நம்ம ஊரில் மணி பர்சன் சொல்லுவோம், அந்த மாதிரி இங்கே சொல்ல மாட்டோம், வாலெட். இந்த வாலெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ வால் இருக்குது, சுவர் இல்லையா? WALL வால், சுவர் இருக்குது. அப்புறம் லெட் வாடகை கூட்டுறது, LET லெட் வாடகை விடுறது. ஸோ இந்த மாதிரி WH கொஷனில் போகும்போது அதுக்கப்புறம் ஏன் இது ஏன்னு கேட்கணும்னு சொன்னால் ஒய் WHY. ஸோ வாட் பார்த்தோம். இப்போ யார் இது யாருன்னு பார்க்கணுன்னா ஹூ WHO ஹூ. இது யாருன்னு கேட்கணுன்னா ஹூ. ஸோ முதல்ல நம்ம நிறைய வார்த்தைகள்லாம் படிச்சுப்போம். அதுக்கப்புறம் வாக்கியங்கள்லாம் உற்பத்தி பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் ஒய் WHY. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விச் WHICH.